ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற தொடப்பத்தை லாங் டைம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஹேக்ஸ் டிப்ஸ் மூலமாக நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். பிடிச்சிட்டுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா விளக்குமாறு வாங்கும் பொழுது ரொம்ப இதாக இருக்கும், சரியாகவே கூட்டாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆல்ரெடி நான் தரித்து வச்சுட்டேன், சாரி அதை என்னால் கவர் பண்ண முடியல. ஸோ ஒரு கொஞ்சமாக லென்த்தை வந்து கட் பண்ணி நீங்கள் எடுத்துருங்க, அல்லது கத்தியை வச்சு நல்லா தரித்து விட்டுருங்க. ஸோ நம்மளுக்கு ஒன்று போல் ஆகிடும். குப்பை கூட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வாசல் கூட்டும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப பக்காவாக கூட்டும். இப்போ இதோட பின்பகுதி பார்த்திங்க, அதாவது நம்மளோட கைப்பிடி பகுதி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுற்றி வச்சுருக்குறாங்க. இது ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதாவது நம்ம கூட்டும் பொழுது நம்மளோட கட்டை விரல் பகுதியில் வந்து ஒரு இடத்துல வலிக்கும். அந்த இதை நான் நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் நிறைய கையில் வந்து உரசுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரொம்பவே பெயினாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பழைய சாக்ஸ், பாப்பாவோடதோ அல்லது உங்களோட பெரிய சாக்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்து மடித்து எடுத்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் கையும் வந்து சேஃபாக இருக்கும். எந்த விதமான ஹர்ட்டிங்ஸும் இல்லாமல் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். அந்த வயர் எதுவுமே நம்மளை வந்து ஹர்ட் பண்ணாது, குத்தாது. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து வந்து இந்த வீடு கூட்டுற விளக்குமாரில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹேண்டில்லாம் இருக்கும். நீங்கள் வந்து பெரும்பாலும் இதை வந்து நிமித்தி வச்சு போடக்கூடாது, படுக்க வச்சு தான் போடணும். நிமித்தி வச்சிங்கன்னா இதில் இருக்கிற அந்த உள்ளே இருக்கிற மெட்டல் வந்து வளைஞ்சி நம்மளுக்கு விளக்குமாரி டோட்டலாக வளைஞ்சிரும். ஸோ நம்மளுக்கு ஒழுங்காக கூட்டாது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒன்று ஹேங் பண்ணிவிடுங்க, அல்லது படுக்க வச்சு போட்டு வச்சுருங்க. இப்போ இதில் இருக்கிற பாருங்கள், நான் நூல், முடி இதெல்லாமே வந்து நிறைய வந்து இதில் மாட்டும். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி சீப்பு எடுத்து சீவுனீங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் இருக்கிற நூல், முடி எல்லாமே வந்துடும். இதை ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் வந்து சப்போஸ் டஸ்ட் இருக்கிற விளக்குமாறு வாங்கினீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கின அன்றைக்கே நீங்கள் இந்த மாதிரி துணி துவைக்கிற ப்ரஷ்ஷோ அல்லது சீப்பை வச்சோ இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா அதில் உள்ள தூசியெல்லாம் கீழே விழுந்துடும். ஸோ நம்ம ஒவ்வொரு தடவை வீடு கூட்டும்போது நம்மளுக்கு புதுசாக தூசி விழுந்து நம்மளுக்கு அது வேலை மேலே வேலை வைக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் ஒன்று போல் க்ளீன் பண்ணிட்டோங்க. இதை வந்து நம்மளுக்கு பிளாஸ்டிக் விளக்குமாறு இருந்ததுனால அந்த பிரச்சனை வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிவி ஸ்டாண்டுக்கு அடியில், ஃப்ரிட்ஜுக்கு அடியில் இதுக்கெல்லாம் கூட்டும் பொழுது நம்மளுக்கு வந்து விளக்குமாறு வந்து பிய சான்சஸ் இருக்குது, அதாவது அருந்து போக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு லேஸ் வச்சு கொஞ்சமாக இடம் விட்டு கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு கூட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.